வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். உங்க வீட்டு பக்கம் மரம், செடி, சுவர் மேல எல்லாம் ஒரு சின்ன உருவம் வாளை தூக்கிட்டு கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டே ஓடுமே, பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, அதே அணில் தான். ஆனா அந்த அணிலோட முதுகுல இருக்கிற அந்த 3 வெள்ளை கோடுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே ஒளிஞ்சிருக்கு. சரி, அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் அணில் முதுகுல மட்டும் அந்த 3 வெள்ளைக்கோடு இருக்குன்னு? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி போக போறோம். அணிலுக்கு அந்த அழகான அடையாளத்தை கொடுத்தது யாரு? அது எப்படி நடந்துச்சு? வாங்க இந்த சுவாரஸ்யமான மர்மத்தை நாம இப்ப அவிழ்க்கலாம். இந்த கதை நடக்கிறது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ராமபிரான் தன்னுடைய மனைவி சீதாதேவியை மீட்பதற்காக ராவணன் ஆட்சி செஞ்ச லங்கா தீவுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தார். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை. அவருக்கும் அந்த தீவுக்கும் நடுவுல தாண்டி போகவே முடியாத அளவுக்கு ஒரு விஷால கடல் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி அலைகள் சீறி பாயிற ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு பாலம் கட்டுறதுன்னா சும்மாவா? அது சாதாரண வேலையே கிடையாது. சொல்லப்போனா மனுஷங்களாலேயோ இல்ல வேற யாராலையும் செய்யவே முடியாத ஒரு பெரிய சவால் அது. ராமர் இப்படி ஒரு தர்மசங்கடமான நிலைமையில இருக்கிறத பார்த்து அவருக்கு உதவ ஒரு பெரிய குரங்கு படையே வந்துச்சு. அவங்க பேர் தான் வானரங்கள். இவங்க சாதாரண குரங்குகள் இல்ல, பெரிய பெரிய மலைகளையே அசால்ட்டா தூக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர சக்தி கொண்டவங்க. அந்த வானரப்படை தங்களோட பலத்தை எல்லாம் பயன்படுத்தி பெரிய பெரிய பாறைகளையும் சின்ன சின்ன மலைகளையும் தூக்கிட்டு வந்து கடல்ல போட்டு ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. ராமருக்காக கட்டப்பட்டதால அந்த பாலத்துக்கு பேரு சேது பாலம், அதாவது ராமர் பாலம். அந்த இடமே ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி ஒரே பரபரப்பா இருந்துச்சு. இந்த பெரிய வேலையெல்லாம் ஒரு மரத்து மேல இருந்து ஒரு குட்டி அணில் பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கு ராமர் மேல அவ்ளோ அன்பு, அவ்ளோ பக்தி. அதனால இந்த பெரிய வேலையில நாமளே எப்படியாவது நம்ம பங்களிப்பை கொடுக்கணும்னு அது மனசுக்குள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு ஒரு சின்ன தயக்கம். தன்னோட உருவத்தை பார்த்து அது யோசிச்சுச்சு. ச்சே, இவ்ளோ குட்டியா இருக்கோமே, நம்மளால எப்படி இந்த வேலையில உதவ முடியும்னு அதை நினைச்சாலும் அது மனசுல இருந்த அன்பு இருக்கே, அது சும்மா எல்லாமே ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அதை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. என்ன பண்ணுச்சு தெரியுமா? நேரா கடலுக்கு ஓடுச்சு. தண்ணியில நல்லா முங்கி எழுந்துச்சு. உடம்புல ஈரம் ஆனதும் அப்படியே கடற்கரை மணல்ல நல்லா புரண்டுச்சு. இப்போ அதோட உடம்பு பூரா மணல் ஒட்டிக்கிச்சு. உடனே குடுகுடுன்னு அந்த பாலத்துக்கு ஓடி போய் தன் உடம்ப ஷுலுப் ஷுலுப்னு சிலுப்பி அந்த மணலெல்லாம் பாறைக்கு நடுவுல இருக்கிற கேப்ல கொட்டிடுச்சு. இதோட நிக்கல, திரும்ப திரும்ப கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம இதே வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த குட்டி அணிலோட இந்த இடைவிடாத முயற்சிய அங்க பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்த வானரங்கள் கவனிச்சாங்க. அவங்களோட அந்த பெரிய உழைப்புக்கு முன்னாடி இந்த சின்ன அணில் செய்யற வேலைய அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அத பார்த்துட்டு அவங்க கிண்டலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு வானரம் சொல்லுச்சு, ஹஹஹா, ஏய் குட்டி அணிலே, நாங்களாம் மலைய தூக்கிட்டு வரோம், நீ என்னடானா உன் உடம்புல ஒட்டிட்டு வர்ற இந்த கொஞ்சூண்டு மணலை கொண்டு வர்ற, இதனால என்ன பிரயோஜனம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி பண்ணாங்க. அந்த வானரங்கள் சொன்ன கிண்டலான வார்த்தைகள் அந்த குட்டி அணிலோட மனச ரொம்பவே காயப்படுத்திருச்சு. இவ்ளோ பக்தியோடையும் ஆசையோடையும் ஒரு வேலை செய்யணும், ஆனா இப்படி பேசுறாங்களேன்னு அதோட முகம் வாடிப்போச்சு. ரொம்ப சோகமா அப்படியே நின்னுடுச்சு. தூரத்துல இருந்து இந்த எல்லா விஷயத்தையும் ராமபிரான் பார்த்துட்டே தான் இருந்தாரு. அவர் அமைதியா அந்த இடத்துக்கு வந்தார். வானரங்கள் கிண்டலா சிரிக்கிறதையும் அந்த சின்ன அணில் மனசு உடைஞ்சு சோகமா நிக்கிறதையும் அவர் பார்த்தார். ராமர் வானரங்களை பார்த்து ரொம்ப மென்மையா சொன்னாரு, ஏன் சிரிக்கிறீங்க? நிறுத்துங்க. நீங்க கொண்டு வர்ற பெரிய பாறைகளுக்கு நடுவுல நிறைய சின்ன சின்ன இடைவெளி இருக்கு. ஆனா இந்த சின்ன அணில் கொண்டு வர்ற மணல் தான் அந்த இடைவெளியெல்லாம் நிரப்பி பாறைகளை ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்குது. சொல்லப்போனா நம்ம பாலத்தையே பலமாக்குறது இந்த மணல் தான். இப்படின்னு சொல்லிக்கிட்டே ராமர் அந்த குட்டி அணில ரொம்ப அன்பா தன்னோட கைகளில் எடுத்தார். அதோட தன்னலமில்லாத பக்தி, விடாமுயற்சி, அதோட அந்த தூய்மையான அன்பு, இதையெல்லாம் பார்த்து அவரோட மனசே உருகிப்போச்சு. ரொம்ப பாசத்தோட ராமர் தன்னோட 3 விரல்களால அந்த அணிலோட முதுக மெதுவா தடவி கொடுத்தார். அவ்வளவுதான், அந்த நொடிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவரோட விரல்கள் பட்ட இடத்துல அழகான 3 வெள்ளை கோடுகள் உருவாச்சு. அதுதான் ராமர் அந்த அணிலுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அணில்களோட முதுகுல இந்த கோடுகளை நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இந்த கதையோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த புனிதமான கோடுகள் நமக்கு என்ன சொல்லித் தருது? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? பாருங்க, நம்ம செய்யற உதவி சின்னதா பெரியதாங்கிறது ஒரு விஷயமே இல்ல. ஆனா அந்த உதவியை நாம எவ்வளவு அன்போட செய்கிறோம், எந்த மனசோட செய்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வானரங்கள் மலைய தூக்குனாங்க சரிதான், ஆனா அந்த சின்ன அணில் தன்னோட முழு மனசோட முழு அன்பையும் அர்ப்பணிச்சு அந்த மணல் துகள்களை கொண்டு வந்துச்சு. ராமரை பொறுத்த வரைக்கும் அந்த தன்னலமில்லாத அன்புதான் அந்த பாலத்தையே பலப்படுத்தின உண்மையான சக்தி. அதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நாம அன்போட செய்யற எந்த ஒரு சின்ன உதவியும் சரி, காட்டுற கருணையும் சரி, என்னைக்கும் வீண் போகாது. அதோட பலன் கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு தெரியும். இப்போ அடுத்த தடவை நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அணிலை பார்க்கும்போது கண்டிப்பா அதோட முதுகுல இருக்கிற கோடுகளை பாப்பீங்க. அப்போ இந்த அழகான கதை உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் நம்புறேன். நன்றி.